ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற சாம்பல் நிற பூனை வாழ்ந்தது. அது எல்லோருக்கும் பிடித்த சுறுசுறுப்பான பூனை. ஒரு நாள் மாலை மழை பெய்த பிறகு வழுக்கி விழுந்ததில் மீனாவின் காலில் காயம் ஏற்பட்டது. வலியால் அது நடக்க முடியாமல் ஒரு மரத்தின் கீழ் ஒளிந்தது. அப்போது பள்ளியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த கண்ணன் என்ற சிறுவன் பூனை மெதுவாக மியாவ் மியாவ் என்ற அழும் சத்தம் கேட்டான். அருகே போய் பார்த்தபோது காயம்பட்ட பூனை நடுங்கிக் கொண்டிருந்தது. கண்ணனுக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அவன் மெதுவாக பூனையை தூக்கி வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அம்மா சுத்தமான துணியால் காயத்தை கழுவி மருந்து போட்டார்கள். மீனாவுக்கு பால் வைத்து வெதுவெதுப்பான இடத்தில் படுக்கை போட்டார்கள். சில நாட்கள் கண்ணன் தினமும் அதோடு பேசினான். பாசமாக பார்த்து கொண்டான். நாட்கள் கழிந்தன. மீனாவின் காயம் ஆறியது. அது மீண்டும் துள்ளி குதித்து ஓட ஆரம்பித்தது. கண்ணனை பார்த்தால் அவன் கால்களை சுற்றி சுற்றி மகிழ்ச்சியை காட்டியது. ஒரு நாள் மீனா கண்ணன் வீட்டு தோட்டத்தில் உள்ள பூக்களை கொண்டு வந்து கண்ணனிடம் கொடுத்தது. பாசம் காட்டியதற்கு நன்றி என்று சொல்ல வந்த மாதிரி இருந்தது. கதை சொல்லும் பாடம்: பாசமும் கருணையும் காட்டினால் அது இரட்டிப்பாக நம்மிடம் திரும்பி வரும்.